சும்மா ரொமான்ஸ் லவ் அப்படின்னு இல்லாமல் ஒருத்தன் பியூராக லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. வணக்கம். காதல் செட் ரிப்பீட்டுக்கு வந்திருக்கோம். நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு படம். லவ் ஸ்டோரி தான். ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில் என்னென்ன இருக்கும், அவங்களுக்குள்ள என்னென்ன நடக்கும், ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு படம். படம் வந்து வேற லெவலில் இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அப்படிலாம் இல்லை ப்ரோ, எல்லா கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸும் பார்க்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. விஜய் சார் நல்லா கம்பேக் பண்ணியிருக்காரு. ஹாரி ஜெயராஜ் சாரும் ரொம்ப மியூசிக் பண்ணியிருக்காரு. எல்லாமே கரெக்ட் ஆகும். ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், ஒரு லவ் கப்புள்ஸாகவும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? அதான் அவங்க லவ் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்க விதம். இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். எனக்கு என்ன விஜய் அவரோட படம்னு சொல்லி தான் நான் எக்ஸைட்மெண்ட்டில் வந்தேன். பட் அவர் ஆக்டர் வந்து மலையாள படத்தில் பார்த்துருக்கோம். ஸோ மற்ற 2 பேர் புதுசாக இருக்கே எப்படி இருக்குன்னு சொல்லி தான் வந்தார். நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு லவ் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொல்கிறது, ஒரு பியூரான ஒரு லவ் இருக்குல்ல, அதை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருந்தது. சும்மா ரொமான்ஸு லவ் அப்படின்னு இல்லாமல் ஒருத்தன் பியூராக லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஏஎல் விஜய் தலைவா விஜய் வச்சு விஜய் அண்ணனை வச்சு தலைவாலாம் பண்ணியிருக்காரு. தலைவி, மகாராஷ்டிரப்பட்டினம்லாம் பண்ண டைரக்டரு. அவருக்காக தான், விஜய்க்காக தான் வந்தோம். டிஓபி அரவிந்த் கிருஷ்ணா, அவர் ஒர்க்கு நல்லாயிருக்கு. ஹாரிஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் நல்லா போட்டிருக்காரு. சாங்கு, விஷுவலு எல்லாமே நல்லாயிருக்கும். குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி இருக்கும் படம். எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க. நீட்டாக வந்து பார்க்கணும் அப்படின்னா குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். எந்த வித முகசுழிவு, எல்லா படத்துலையும் கத்தி, ரத்தம், வைலன்ஸு, கேங்ஸ்டர் அப்படி தானே இருக்கும். இதெல்லாம் அதில் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும். ஒரு 80s 90s படம் பார்த்த ஃபீலில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 3 லீடு சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 டெபியூ வேறு, அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மலையாள ஆக்டர் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இது விஜய் சாருக்கு ஒரு கம்பேக்காக தான் இருக்கும். லவ் சீனுக்கான கனெக்ட் ஆகிற மாதிரி எதனா சீன்ஸ் இருக்கா? உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா? நிறைய விஷயம் கனெக்ட் ஆகுது ப்ரோ. நம்ம ஹீரோயினுக்கு தெரியாமல் நிறைய விஷயம் நம்ம செய்வோம். இது ஒன்ஸ் நம்மளை தெரியாத போது நம்ம ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்த மாதிரி. ஓகே, என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் இது ஒரு 8 கொடுப்பேன். உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன இது இல்லையா? அந்த காமெடி சீன்ஸ், பாடி கார்டோட வர காமெடி சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. லாக் என்ன இருக்க மாதிரி நல்ல தெரியல, நல்லா கொண்டு போனாங்க. கனெக்ட் ஆயிடுச்சு. படம் நல்லா இருக்குங்க. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது. கதை நல்லா இருக்குது. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சூப்பராக இருக்குது. லொக்கேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. காமெடி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஃபைட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி எக்ஸலன்ட் சப்ஜெக்ட் நல்லா இருக்கு. கொஞ்சம் பியூராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி இருந்தது. அப்புறம் ஹாரிஸ் மாமா எல்லாருக்கும் பிடிச்சது. அவரோட சாங்ஸ்லாம் நம்ம கேட்டு தானே இருந்திருக்கோம். ஸோ இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. ஸ்பெஷலாக கிளைமேக்ஸில் ஒரு ஹம் ஒன்று இருக்கும், ஒரு ஃபீமேல் வாய்ஸில். ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எம்எஸ் பாஸ்கர் எனக்கு அவர் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். இதில் ஹியூமராகவும் இருந்தது. தெய்வ திருமணில் அவர் எந்த அளவுக்கு காமெடி மீட்டரில் இருந்ததோ அதே மீட்டரில் இதில் பண்ணியிருந்தார். லவ் அப்படி சொல்ல முடியாது. லவ்ன்றது எல்லா ஜென்ரேஷனுக்கும் லவ் தானே. ஆனால் இது பார்க்கும்போது இவ்வளோ பியூராக லவ் பண்ண முடியுமா ஒருத்தனால அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டருக்குள்ளே போனாங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு வீடியோ, ஒரு மேட்ரு. அது ஸ்பாய்லர் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஒரு வீடியோனால தான் இவங்களோட லவ் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பார்க்கும்போது நல்லா இருந்தது. எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொடுக்கலாம் 7.5 அப்படின்னு மாதிரி கொடுக்கலாம். நல்ல ரேட்டிங் தான், நல்ல படம் தான். ஒரு ஃபீல் குட்டாக, ஏன்னா நிறைய இந்த ஃபைட்டு, ஆக்ஷன் அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபீல் குட்டாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஜாலியாக சிரிச்சுட்டு. ஆமாம், ரொம்ப ஆபாசமாக எந்த மாதிரி சீக்வன்ஸும் இல்லை. ஆனால் ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். ஆனால் ஒன்றும் இல்லை. அண்ட் எனக்கு தெரிஞ்சு லவ்வர்ஸ் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவங்க பார்த்தாங்கன்னா கொஞ்சம் பியூரான லவ் பற்றி பேசலாம், நல்லாயிருக்கும். எந்த லேகும் இல்லை. என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க மூவிக்கு? 8ண்ணா. அதே தான் தலைவா. நம்மளுக்கு நாங்களாம் 90s கிட்ஸு. 90s கிட்ஸ்னால் ஒருத்தரை பார்ப்போம், ஒருத்தரை போய் பேசவே மாட்டோம். நம்ம தான் பார்ப்போம். ஊருக்கே தெரியும், ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியாது நம்ம காதலிக்கிறது. அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம போய் சொல்ல போகிறப்போ இன்னொரு ஆள் இருக்கான்னுவாங்க. சரி, நான் எங்கே இருந்தாலும் நல்லா இருமா அப்படி தானே போய் எனக்கு இருந்து இப்போதைக்கு அப்படி தானே ஓடிட்டுருக்கு. நல்லா இருமான்னு சொல்கிறான். அப்புறமா ஸ்பாய்லராக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அது ஒரு மாதிரி இப்போவும் ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி தான். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கும். இல்லை தெளிவா, அது ஜென்சி கிட்ஸு கனெக்ட் ஆகும். ஜென்சி கிட்ஸ்லாம் யாராக இருந்தாலும் தூக்கி போட்டு போயிடலாண்டா அப்படின்ட்டு போயிடறானுங்க அவனுங்களா. நம்ம 90s கிட்ஸ்லாம் அப்படி இல்லை. நம்மள ஒருத்தர் ஏமாத்தினவன் நீ நல்லா இருமோன்னு சொல்லிட்டு தானே வராங்க நம்ம 90s கிட்ஸ்லாம். அதனால் அது அந்த மாதிரி. எனக்கு பிடிச்ச சீன் என்னன்னா, ஒரு படத்தில் வந்து முழுக்க கதாநாயகி எல்லாருமே வந்து இசையை பற்றி தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு பேண்ட் ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க, பாட்டு ஒன்று போடுவாங்க. விஜய் சந்திரசேகர் அம்மா பண்ணியிருப்பாங்க. அம்மா கதை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரம் வந்தாலும் நல்லா பண்ணிட்டு அவங்க தான் இசை வந்து சொல்லி கொடுக்குறது கதாநாயகிக்கு. ஒரு மியூசிக் இசைக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்குது, அவ்வளோ சக்தி இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கடைசி காட்சியில் அந்த இசை தான் சேர்த்து வைக்கும்.
அவங்க வந்து ஸ்பாய்லராக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அது சொல்லக்கூடாது, சொல்லமா ஸ்பாய்லர்னா. அவங்க வந்து ஒரு சின்ன அடிபட்டுரும். அவங்க படத்தோட கதையை என்னென்னா ஒரு வரியில் மட்டும் சொல்கிறேன், மொத்தம் சொல்ல. அவங்களுக்கு ஒரு அடிபட்டுரும் கதாநாயகி, மறந்துடுவாங்க எல்லாத்தையும். இன்றைக்கி நடக்கிறத நாளைக்கு மறந்துடுவாங்க, தூங்கி எழுந்துட்டா. இரவு தூங்குவாங்க, காலைல எல்லாம் மறந்துடுவாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்லி நினைவுபடுத்திகிட்டே இருப்பாங்க. அப்போ எதை அவங்க சொல்லி நினைவுபடுத்துவாங்கன்னா இசைக்கு ஒரு ஆற்றல் இருக்கும். அவங்க அம்மா வந்து ஒரு இசை ஒன்று கொடுத்துதான் நினச்சி அந்த இசையோடய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த இசை மூலயமா அவங்க நினைவுபடுத்தி அவங்க காதில் சேர்ற மாதிரி வச்சுருப்பாங்க. கதையும் சொல்லிட்டேன் மொத்தத்தையும், அதனால் பார்த்துக்குவாங்க. நல்லாயிருக்கும் படம். இசைக்கும் ஒரு காதலுக்கு ஒரு ஆற்றல். நீங்க மிஸ் பண்ற மாதிரி எதனா கண்டென்ட் இருக்கா? நீங்க பார்த்தோனே நீங்க மிஸ் பண்ற மாதிரி இருக்கும் தலைவா, கண்டிப்பாக. அந்த கதாநாயகன் ஏங்கிறது எல்லாமே எல்லாரும் அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும். ச்சே நம்ம பார்த்துருக்கலாமே, பேசியிருக்கலாமே அப்படின்னு ஒன்று இருக்கும். அது எல்லார் வாழ்க்கையும், என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அது மாதிரி. ஆனால் சொன்னதே இல்லை. அந்த வீடியோ பார்க்குற அந்த பொண்ணாக இருந்தால் பார்த்து சொல்லுங்கள், நம்மளுக்கு பார்த்து சொல்லுங்கள். நன்றி. என்ன ரேட்டிங் எவ்வளவு தருவீங்க? 10க்கு வந்து ஒரு 5 கொடுக்கலாம் தலைவா. டைரக்டர் பிடிச்ச டைரக்டர் தான். அவரோட தலைவி படத்தெல்லாம் வந்திருக்கேன், நான் நடிச்சிருக்கேன். அவருக்கு வாழ்த்துக்கள். ஹாரிஸ் வந்துட்டார் தலைவர். திருப்பி வா தலைவா, ஹாரிஸ் வாங்க திருப்பி. நீங்கள் வராதனால இன்னொரு தடவை வந்து என்னென்னோ கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் ஹாரிஸ் அவருக்கு வாழ்த்துக்கள். சியா சங்கர் அவங்க ஹிந்தி போல் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, க்யூட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். கதாநாயகனும் மது முகேஷ், அவரும் நிறைய புதுமுகம் வந்திருக்காங்க. ஜெயபிரகாஷ் பண்ணியிருக்காரு, MS பாஸ்கர், எல்லாமே கலக்கிட்டாங்க. அவங்களாம் கொண்டாட வந்தாலும் கலக்கிட்டு போயிட்டாங்க. விஜய் சந்திரசேகர் அம்மா, அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சு. நன்றி.